இன்ஸ்டாகிராம்ல பர்மனண்டா delete பண்ண அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து போயிடுங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இருக்கும், பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு லாகின் இன்ட்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இந்த லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 30 டேஸ்க்கு மேலே ஆயிருந்துச்சு நீங்கள் டெலிட் பண்ணி அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த லாகின் பேஜில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டெலிட் பண்ண அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுத்தை நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அந்த ரீஆக்டிவேட்டை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.